ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜிமிக்கி அசம்பிளின்னு பார்க்க போகிறோம். நேற்று ஜிமிக்கி செஞ்சுருந்தோம் இல்லையா, ராப்பிங் முடிச்சிருந்தோம். இப்போ அந்த பேஸை வச்சு எப்படி இதை தோடாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து ஹெட் பின். இந்த பின்னுக்கு மேலே பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு தலை இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஹெட் பின்னு சொல்லுவாங்க, அது வேணும். இந்த பின்னில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லூப் மாதிரி இருக்கும், அதுக்கு ஐ பின்னு பேர், அதுவும் தேவை. இது வந்து பீட் கேப். இது வந்து டிஃப்ரெண்ட் கலர், சைஸஸ், ஷேப்ஸ் எல்லாத்துலேயும் கிடைக்குது. இதுவும் நமக்கு தேவையான மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அது கூட தோடோடு நான் ஆட் பண்ணுற சில பீட்ஸ், ரிங்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பேர் ஸ்டோன் செயின். இது வந்து க்ரீன் கலர் கல்லும் ஒயிட் பேர்லும் சேர்ந்த மாதிரியான ஒரு செயின், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமான பொருட்கள் என்ன வேணும் அப்படின்னா, ப்ளையர்ஸ் வேணும் கண்டிப்பாக. இது வந்து ரவுண்ட் நோஸ் ப்ளையர்னு பேர், இது வேணும். இது வந்து ஃப்ளாட் நோஸ் ப்ளையர்னு சொல்லுவாங்க, இதுவும் தேவை. இது வந்து பிளாஸ்டிக்கான ப்ளையர்ஸ். இது வந்து எப்படின்னா, இந்த கம்பியில் ஏதாவது நெளிவு சுழிவுலாம் இருந்ததுன்னா அதை நீவி விட்டு சரி பண்ணுறதுக்கு. இது கட்டிங் ப்ளையர், இதுவும் தேவை. ரொம்ப முக்கியமாக இந்த 3 ப்ளையர்ஸ் வேணும். ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு தேவையான க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரேப் பண்ணி வச்சுருக்கிற பேஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு உள்பக்கமாக கொஞ்சமாக க்ளூ போடுவோம். சும்மா ஒரு லைன் போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு இது கூட ஒரு பீடை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது நம்ம யூஸ் இல்லாத ஒரு பீடாக கூட நாங்கள் எடுத்துக்கலாம், ஏன்னா அது வெளியில் தெரியாது. அதுக்காக இதில் ஒரு ஹெட் பின்னை போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த க்ளூவில் அது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் 2 யூஸ் இருக்குது. ஒன்று, இந்த க்ளூனால் அந்த மேலே இருக்கிற எல்லா நூலும் நல்லா அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ஹெட் பின்னும் மேலே வராத மாதிரி அந்த பீடு வந்து பிடிச்சிக்கும். ஸோ இதை நாங்கள் மாட்டி அந்த ஹெட் பின்னை மேலே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பீட் கேப்பில் ஏதாவது ஒன்று போட போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தொப்பி மாதிரி இருக்குது, ஒன்று ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் ஜிமுக்கா பேஸில் மேலே ஒரு சின்ன ஒரு லைன் போடலாம். க்ளூவில் போட்டுட்டு இந்த பீட் கேப்பை அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, பீட் கேப் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகாமல் அழகாக சென்டரில் ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். அதுக்காக நிறைய போடாதீங்க, எப்பவும் சொல்கிற மாதிரி தான். க்ளூ ரொம்பலாம் அள்ளி கொட்ட வேண்டாம், அது அழகாக கொஞ்சம் போட்டாலே அது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் பீட் அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கீழே விரல் கொடுத்து அந்த பீடையும் டைட்டாக பிடிச்சி இந்த கம்பி மேலே வர வரைக்கும் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்மளுடைய ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் வச்சுட்டு அந்த ஹெட் பின்னை ஒரு ரைட் ஆங்கிள் சைடில் ஒரு வாட்டி நல்லா திருப்புங்க. திருப்பினீங்கன்னா இந்த கோல்டன் பீடும் அசையாமல் அதே இடத்துலையே நின்றுடும், இந்த கம்பி வளைஞ்சிருக்கிறதுனால. இப்போ இந்த கட்டிங் ப்ளையர் வச்சு ஃப்ளஷ் சைடில் இதை கட் பண்ண போகிறோம். ஃப்ளஷ் சைடு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கம்பி வந்து கோணல் மாணலாக கட் ஆகாமல் ஈவனாக கட் ஆகும். அதுக்காக விரலுக்கு மேலே எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதை கட் பண்ணிடுங்க. அப்போ அந்த லூப் வந்து உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்துக்கோங்க, ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு டேர்ன் கொடுங்க, கரெக்டாக அந்த லூப் வந்துடும். பாருங்கள், வந்துடுச்சு. இப்போ அதில் சின்ன கேப் இருந்ததுன்னா ரொம்ப ஜென்டிலாக அந்த ஃப்ளாட் நோஸ் ப்ளையரை வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அது ஃப்ளாட்டாக போயிடும், அந்த லூப்பே மறைஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஜென்டில் ப்ரெஸ், அது டைட் ஆகிடும். ரைட், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கீழே இருக்கிற அந்த பேஸ் முடிச்சிட்டோம். இப்போ நான் ஸ்டோன் செயின் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி அளந்து எடுத்துக்கலாம் முதல்லையே நம்ம ஈஸியாக. இந்த ஜிமிக்கியை வச்சுட்டு அதை சுற்றி வர வச்சிங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றதை நம்ம கணக்கு பண்ணிக்க முடியும். பண்ணிவிட்டு ப்ளையர் வச்சும் கட் பண்ணலாம், இல்லை இப்படி இது கட் பண்ண ஈஸியாக வருது, அதனால் நான் அதை அப்படியே முறித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, மறுபடியும் நம்ம இந்த பேஸை கையில் எடுத்துகிட்டு க்ளூவில் ஒரு தின் லைன், நிறையா போடாதீங்க, வழக்கமாக சொல்கிறதான் சேம் ரூல் வந்து அப்ளைஸ். ஏன்னா இந்த க்ளூ அங்கே எங்கே பட்டுது அப்படின்னா நமக்கு அழுக்கு படுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக லைட்டாக போடுங்க. இன்ஃபேக்ட் ரொம்பவும் இல்லாமல், அதாவது அந்த ஸ்டோன் செயின் அதில் ஃபிக்ஸும் ஆகணும், அந்த அளவுக்கும் போட்டுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தின் ஃபுல் லைன் போட்டிருக்கேன் நான் ரவுண்டாக சுற்றி. இப்போ நம்ம ஸ்டோன் செயினை அந்த க்ளூ மேலே மெதுவாக ப்ளேஸ் பண்ணலாம். வச்சோடனே அது அழகாக ஒட்டிக்கும்.
இப்போ ஃபுல்லாக சுற்றி கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா அழகாக ரவுண்டாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து இப்படியே விட்டோம்னா அன்ஈவனாக தான் அது ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ், நான் சும்மா ஒரு அட்டைப்பெட்டி எடுத்திருக்கேன், அதில் இந்த ஜிம்கா பேஸை கீழே வச்சுட்டு மெதுவாக இதை ஒரு டூத் பிக் வச்சு அந்த செயினை வந்து கீழ் வழியாக தள்ளி விடுங்க. அப்போ மேலே கீழே இல்லாமல் எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பேஸில் அந்த ஸ்டோன் செயின் படுறது நமக்கு தெரியணும். அப்போ அது கரெக்டாக ரவுண்டாக ஒரே இடமா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது ஒரு நல்ல ஒரு கிளன்லினஸும் நீட்னஸும் உங்களுக்கு கொடுக்கும். ஜென்டிலாக கையில் சுற்றி வர ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்டோன் செயின் க்ளூவில் நல்லா அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இன்னொரு லைனும் நான் போடலான்னு ஒரு ஆசை வருது. அதனால் நான் செகண்ட் லைனுக்கும் போகிறேன். மேலே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டோன் செயினை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணி மேலே இதே மாதிரி ஒரு ரவுண்டு கொண்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த செயின் வந்து திரும்ப பார்க்கும். அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். திரும்பாமல் இருக்கணும். அப்படி திரும்பிச்சு அப்படின்னா டூத் பிக் எடுத்து அழகாக அதை திருப்பி விட்டு கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திரும்பி இருக்காது. ஒரு சில சமயம் நாங்கள் ஜிமிக்கியில் பார்த்தோம்னா அந்த பீடோ இல்லை ஸ்டோனோ உள்பக்கம் போயிட்டு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் தெரியாமல் அழகாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஈவன் ஸ்பேஸில் வைங்க. வச்சுட்டு அழகாக ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக அந்த 2 லைனும் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளுடைய ஐபின். அந்த லூப் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த ஐபினை மாட்டினோம்னா அது லாக் ஆகும். ஒரு ப்ளையர் எடுத்துக்கோங்க. ப்ளையர் எடுத்துகிட்டு நல்லா இதை இன்னும் கொஞ்சம் லாக் பண்ணிடுங்க. ஸோ அதை கலண்டு கீழே விழாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஐபினையும் மாட்டியாச்சு. இப்போ இதுக்குள்ளே இதை கொஞ்சம் லாங்கான ஜிமிக்கியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் லாங்காக எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் ப்ளையர் வச்சு கம்பியை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து கோணையாக நிற்கும். ஓகேயா? இப்போ இது வந்து 2-வே பீடு. இந்த பக்கமும் ஹோல் இருக்குது, இந்த சைட்லேயும் இதில் ஹோல் இருக்குது. அப்போ அது வழியாக நம்ம இந்த ஐபின்னை மாட்டலாம். இப்போ நடுவில் இந்த கம்பி வேக்கண்ட்டாக இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்காது இல்லையா? அதனால் அதுக்கு நான் ஒரு பீட் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு ரிங். அது போட்டுட்டு மேலே ஒரு பேர்ல் ஆட் பண்ணுறேன். அப்போவும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ மேலே இன்னொரு ஸ்டோன் வச்சு ரிங் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் இருக்க ஹோல் வழியாக நம்மளுடைய ஐபின்னை எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஓகே, இப்போ மறுபடியும் அதே ப்ராசஸ். ஃப்ளஷ் கட்டர் அந்த சைடு வச்சுட்டு நம்ம கொஞ்சத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம கை வைக்கும் போது அந்த விரலுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணலாம். ஏன்னா அந்த லூப் ரொம்ப பெருசாக வந்துடும். இல்லைன்னா மறுபடியும் இந்த ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் வச்சு ரைட் ஆங்கிள் சைடில் நல்லா டைட்டாக ஒரு டேர்ன் கொடுங்க. மறுபடியும் ரவுண்ட் நோஸ் ப்ளையரில் ஒரு லூப் க்ரியேட் பண்ணுங்கள். சும்மா இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா அழகான ஒரு லூப் வந்துடும். பாருங்கள், நம்மளோட ஜிமிக்கி ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. சரி, இப்போ இதில் வந்து நம்ம தோடு ஃபிக்ஸ் பண்ணோம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஹுக் கூட மாட்டிக்கலாம். கம்பியில் வருது இல்லையா, அதுவும் பண்ணிக்கலாம். இது நான் பண்ண தோடு தான். அதையே நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பேர்ல் இருக்கிறதுனால இதுக்கு மேட்ச் பண்ணுன்றதுனால நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ அதுலேயும் ஒரு லூப் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த லூப்பையும் அந்த லூப்பையும் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளையர் வச்சு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஜிமிக்கி ரெடி ஆகிடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் போடும்போது. கண்டிப்பாக ட்ரை ஒன்று கொடுங்க. உங்களுக்கு முடியாததெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் டைம் டேக்கிங் தான். கொஞ்சம் பேஷன்ஸோடு நம்ம செய்யும் போது நம்மளே க்ரியேட் பண்ணி போடுற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து விலையே கிடையாது. நீங்கள் எங்கே வெளியில் வாங்கி எவ்வளோ பெருசு மாட்டிக்கிட்டாலும் இதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது என்னோடய ஃபீலிங். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்மளோட செட் வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு இது முடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா கற்றுக்கலாம். எனக்கு உங்களோட செய்யும்போது நானுமே கற்றுக்கிறேன். ஸோ நிறைய செய்வோம். ஸோ ஸ்டே டியூன்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு. ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. கமெண்ட்ஸும் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அடுத்ததில் நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.